நீங்க கரெக்டா இருக்கும்போது, நீங்க ஜென்யூனா இருக்கும்போது, வைஃப் தப்பு பண்ணும்போது மெயின்டெனன்ஸ் நீங்க கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு அதே கோர்ட் சொல்லி தான் ஆகணும். அதுதான் ரூல். ப்ரோ என் வைஃப் இன்னொருத்தர் கூட இருக்காங்க ப்ரோ, தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க ப்ரோ, நான் கரெக்டா தான் இருக்கேன், தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன், நான் எதுக்கு ப்ரோ மெயின்டெனன்ஸ் இருக்கணும்? அவங்க வந்து தப்பா தானே பண்றாங்க ப்ரோ. இப்போ வந்து கோர்ட் வந்து என்ன மெயின்டெனன்ஸ் கொடுக்க சொல்லிட்டு ஆர்டர் பாஸ் பண்ணிடுச்சு, நான் கட்டலனா எனக்கு என்ன பனிஷ்மெண்ட்? சோ இதுதான் இங்க ப்ராப்ளம். இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் கேஸ் மிஸ்யூஸ் பண்ற உமன்லாம் பார்க்கும்போது ஆக்டர் சம்மந்தா மாதிரி ஆட்கள் இருக்க உமன்ஸ்லாம் வந்து ரெஸ்பெக்ட் ரொம்பவே கூடுதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த இன்னசென்ட் ஹஸ்பண்டும் சஃபர் ஆகக்கூடாது, அவங்களாம் கரெக்டா இருக்கணும். அதுக்காக தான் இந்த விஷயம். ஹலோ பெட்ட சிட்டிசன்ஸ், இந்த வீடியோல ஜெயம் ரவியோட ஆன்கோயிங் டிவோர்ஸ் கேஸை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஏன்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே இன்ஃபுளுசர் ஆட்கள். ரீசெண்டா அவங்களோட வைஃப் பாத்தீங்கன்னா 40 லட்சம் பர் மந்த் மெயின்டெனன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. இவங்க பார்த்து சில உமன்ஸ்லாம் சில வைஃப் எல்லாமே இதை பெட்டிஷன் ஃபைல் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ கோர்ட்னா என்னங்க, நார்மலா நீதி நேர்மை நியாயம், சோ ஃபேர்னஸ் தான் மெயின்டைன் பண்ணோம் கோர்ட். சோ 40 லட்சம் பர் மந்த் ஒரு ஆளுக்கு தேவைப்படுமா? சோ ரீசனபிள் நீட்ஸ் இருக்கா? அதெல்லாமே கோர்ட் டிசைட் பண்ணுவாங்க. இதை பத்தி தான் நம்ம டீடைலா இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த விஷயத்தை பத்தி நம்ம ஏன் பேசுறோம் பாத்தீங்கன்னா, சில உமன் இந்த மெயின்டெனன்ஸ் கேஸ் எல்லாமே மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி கர்நாடகா ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் பார்த்திருப்பீங்க. சோ 7 வாட்டி கல்யாணம் ஆயிருப்பாங்க, 6 ஹஸ்பண்ட் கிட்ட மெயின்டெனன்ஸ் கேஸா வாங்கியிருப்பாங்க, மெயின்டெனன்ஸ் காசு வாங்கியிருப்பாங்க. அது மட்டும் இல்ல அப்துல் சுபாஷ் ஒரு இன்னசென்ட் ஹஸ்பண்ட் வந்து மெயின்டெனன்ஸ்க்காகவும் ஃபேக்கா போட்ட கேஸ்னால அவர் தற்கொலை பண்ணி இறந்து போனாரு. அந்த விஷயத்தால யாருமே அஃபெக்ட் ஆகக்கூடாது. சோ அதனால ரூல் என்ன சொல்லிருக்கு, ஃபர்ஸ்ட் நம்ம சட்டப்படி மெயின்டெனன்ஸ்னா என்ன, மெயின்டெனன்ஸ் எவ்வளவு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும் சொல்லிட்டு அந்த விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல சில கேஸ்ல நீங்க உங்க வைஃப் மெயின்டெனன்ஸ்க்கே கொடுக்க தேவையில்ல, ₹1 கூட மெயின்டெனன்ஸ் கொடுக்க தேவையில்ல. அது என்ன சினாரியோ சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துலாம். இன் கேஸ் பாக்குற நீங்க ஹஸ்பண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அகைன்ஸ்டா கோர்ட் வந்து மெயின்டெனன்ஸ் ஆர்டர் பாஸ் பண்ணானா நீங்க அந்த பேமெண்ட் பண்ணலனா, மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் நீங்க கொடுக்கலனா கோர்ட் உங்களுக்கு மேல என்ன ஆக்ஷன் எடுப்பான்னு சொல்லிட்டு ஒண்ணு நான் பார்த்துலாம் வாங்க. இந்த விஷயம்லாம் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதனால இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல மெயின்டெனன்ஸ்னா என்ன, மெயின்டெனன்ஸ் யார் கொடுக்க வேண்டியதா, மெயின்டெனன்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, எந்த விஷயம்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க சொல்லிட்டு அந்த விஷயத்தை ஒண்ணு பார்த்துலாம் வாங்க. மெயின்டெனன்ஸ் கான்செப்ட் வந்து CRPC செக்ஷன் 125 படி மென்ஷன் பண்ணிட்டாங்க. முன்னாடி இருந்த லா படி, இப்ப புதுசா வந்த கிரிமினல் ஆக்ட் படி பாத்தீங்கன்னா செக்ஷன் 144 படி சொல்லியிருக்காங்க. அதோட டைட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டர் ஃபார் மெயின்டெனன்ஸ் ஆஃப் வைஃப், children and parents. So husband இருந்தீங்கன்னா இவங்க 3 பேருக்கு நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். செக்ஷன் 144 என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா, if any person having sufficient means neglect or refuse to maintain his wife unable to maintain herself. இந்த செக்ஷன் என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா, ஒரு வைஃப் அவங்கனாலே அவங்க பார்த்துக்க முடியாம ஒரு சூழ்நிலை வரும்போது ஹஸ்பண்ட் கிட்ட போதுமான இன்கம், போதுமான சொத்து எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்றாங்க. கண்டிப்பா ரீசனபிளா பாத்தீங்கன்னா ரேஷனலா திங்க் பண்ணினா சூப்பரான கான்செப்ட். ஒரு வைஃப் அவங்களால பார்த்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த டைம்ல ஹஸ்பண்ட் கிட்ட போதுமான இன்கம், போதுமான சொத்து இருக்கும்போது கண்டிப்பா கொடுக்க சொல்றது நியாயமான விஷயம் தான். சோ இது வந்து செக்ஷன் 144 வந்து சூப்பரான விஷயம். அதுக்கப்புறம் அவங்க பி என்ன சொல்றது பாத்தீங்கன்னா, அதே மாதிரி வந்து சில்ட்ரன் வந்து அவங்க பார்த்துக்க முடியாம ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இன்கம் இருக்கும்போது கண்டிப்பா டிபெண்டன்ட் சில்ட்ரன்ஸ்க்குலாம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவங்க அப்பா அம்மா, பையனோட அப்பா அம்மா, ஹஸ்பண்டோட அப்பா அம்மா வந்து பாத்துக்காம இருந்தானா அவங்க அப்பா அம்மா வந்து அவங்களால பாத்துக்க முடியாம ஒரு சூழ்நிலை வரும்போது கண்டிப்பா இன்கம்ல அதுக்கு கொடுக்கறது விஷயம் வந்து சூப்பரான விஷயம். இந்த விஷயத்தை இந்த மெயின்டெனன்ஸை யார் டிசைட் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த மெஜிஸ்ட்ரேட் டிசைட் பண்ணுவாங்க. ஃபேமிலி கோர்ட், சப் கோர்ட், நீங்க எந்த கோர்ட்ல போடுறீங்களோ அந்த மெஜிஸ்ட்ரேட் டிசைட் பண்ணுவாங்க. எப்படி டிசைட் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ன தோணுதோ, அவங்களுக்கு எது ஃபிட்டா இருக்குன்னு தோணுதோ அதை டிசைட் பண்ண சொல்லிட்டு அந்த விஷயத்தை போட்டிருக்காங்க. சோ இதுதான் இங்க ப்ராப்ளம். மெஜிஸ்ட்ரேட் திங்க் ஃபிட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு என்ன தோணுது அந்த 2 பேர் விசாரிச்சுட்டு சோ இந்த அமௌண்ட் போடலாம், அந்த அமௌண்ட் போடலாம் சொல்லும் போது தான் இதுல தான் இங்க பிரச்சனை வருது. சில மெஜிஸ்ட்ரேட் வந்து ரீசனபிள் அமௌண்ட் கரெக்டா போடுறாங்க, சில மெஜிஸ்ட்ரேட் வந்து ஜாஸ்தியா போடுறாங்க, சில மெஜிஸ்ட்ரேட் கம்மியா போடுறாங்க. அதனால இதை பார்த்த சுப்ரீம் கோர்ட் வந்து இதுக்கு வந்து ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும், இது ஒரு ஃபார்முலா கொடுக்கணும் சொல்லிட்டு ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் சூப்பரான கொடுத்திருக்காங்க. அந்த லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் ராஜ்னேஷ் வெஸ்ட் நேகால சூப்பரா சொல்லியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, நீங்க வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும்னா, ஒரு மெஜிஸ்ட்ரேட்டா கொடுக்கணும்னா இந்த விஷயத்தெல்லாம் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன 7 விஷயம் சொல்லியிருக்காங்க. அதுல ஒன்னொன்னா பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டேட்டஸ் ஆஃப் பார்ட்டிஸ். பார்ட்டிஸ்னா யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த கேஸ் ஃபைல் பண்ணும்போது ஹஸ்பண்ட் வைஃப் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்க தான் பார்ட்டிஸ். சோ அவங்களோட ஸ்டேட்டஸ் ஆஃப் த பார்ட்டிஸ், சோஷியல் அண்ட் ஃபினான்ஷியல். செகண்ட் பாயிண்ட் வந்து ரீசனபிள் நீட்ஸ் ஆஃப் வைஃப், reasonable needs of wife and dependent children. Third விஷயம் வந்து qualification and employment of status of parties, husband and wife. The qualification of employment status பார்க்க சொல்றாங்க. நாலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, independent income or asset owned by the parties. husband and wife ஓட அவங்கள தனிப்பட்ட ஒரு இன்கம் வருது பாத்தீங்களா, இண்டிவிஜுவல் இன்கம், அந்த இன்கம் அசெட் என்னன்னு சொல்லிட்டு அதை கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஃபிஃப்த் விஷயம், maintain the standard of living as in the matrimonial home. சோ கல்யாணம் முடிஞ்சிட்டு ஒரு 2 பேரும் சேர்ந்து ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை மெயின்டைன் பண்ற மாதிரி இவங்க வந்து மெயின்டெனன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணனும் சொல்றாங்க. ஆறாவது விஷயம் வந்து எனி எம்ப்ளாய்மெண்ட் சாக்ரிஃபை மேட் ஃபார் த ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நீங்கள் கல்யாணம் ஆகும்போது குழந்தை பிறக்கும் போதெல்லாம் வந்து சாக்ரிஃபை பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டை, அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும்னு சொல்றாங்க. ரீசனபிள் லிட்டிகேஷன் காஸ்ட் ஃபார் நான் ஒர்க்கிங் வைஃப்.
ஸோ ஒய்ஃப் வந்து ஒர்க் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்க கேஸ் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த ரீசனபிள் காஸ்ட் வந்து பேர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. 7th விஷயம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி ஆஃப் ஹஸ்பண்ட் அண்ட் இஸ் இன்கம் மெயின்டெனன்ஸ் அப்ளிகேஷன் லைபிலிட்டிஸ். ஸோ ஹஸ்பண்டோட இன்கம், சொத்து என்ன, கடன்கள் என்ன, எல்லாமே கால்குலேட் பண்ண சொல்லி 7 விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த 7 விஷயத்த கன்சிடர் பண்ணி கால்குலேட் பண்ணிட்டு மெயின்டெனன்ஸ் அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ண சொல்லிட்டு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் ஆல்ரெடி இஷ்யூ பண்ணிட்டாங்க. இதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு தான் நீங்க மெயின்டெனன்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணும்போது இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் மெயின்டெனன்ஸ் மேஜிஸ்ட்ரேட் வந்து ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. இது இம்பார்ட்டன்ட் விஷயம், இது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பாக்குற நீங்க இது சம்பந்தமா என்கிட்ட ஒரு டவுட் கேட்கலாம். ப்ரோ, என்னோட வைஃப் நல்லாவே சம்பாதிக்கிறாங்க, அவங்க நல்லாவே அவங்கள பாத்துக்கிறாங்க, இந்த லாபடி பாத்தீங்கன்னா அன்ஏபிள் டு மெயின்டைன் ஹர் செல்ஃப் தானே இருக்கு. சோ அவங்க மெயின்டைன் பண்றது அவங்ககிட்ட இருக்குல்ல, சோ எதுக்கு நான் தேவையில்லாம இதுல மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் என்று கேட்டீங்கன்னா, இந்த விஷயத்த அவங்க நல்ல இன்கம் ஆகுறாங்க, நல்லா வாழ்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க கோர்ட்ல ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மெயின்டெனன்ஸ் கேஸ் டிஸ்மிஸ் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதுதான் சட்டமா சொல்லுது. 144 கிளியரா சொல்லுது, அன்ஏபிள் டு மெயின்டைன் ஹர் செல்ஃப். சோ அவங்கள பாத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது தான் மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த 144 கிளியரா சொல்லுது. அதனால இந்த விஷயத்த நீங்க கோர்ட்ல ப்ரூவ் பண்ணணும். அது நம்மளோட கடமை. பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து நம்ம கிட்ட இருக்கு. சோ அதை நீங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மெயின்டெனன்ஸ் கேஸ் டிஸ்மிஸ் ஆயிடலாம். இன்னொரு டவுட்டை நீங்க கேட்கலாம், ப்ரோ இப்போ வந்து கோர்ட் வந்து என்ன மெயின்டெனன்ஸ் கொடுக்க சொல்லிட்டு ஆர்டர் பாஸ் பண்ணிச்சு, நான் கட்டலன்னா எனக்கு என்ன பனிஷ்மெண்ட், என்ன பண்ணுவாங்க கோர்ட், என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த செக்ஷன் 144 செக்ஷன் 3 படி பாத்தீங்கன்னா, நீங்க கோர்ட் வந்து மெயின்டெனன்ஸ் ஆர்டர் பாஸ் பண்ணிட்டு நீங்க கட்டாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 1 மாசம் வரைக்கும் நீங்க ஜெயில இருக்க மாதிரி வருங்க. 1 மாசம் வரைக்கும் தான் ஜெயிலியா? ப்ரோ அவங்க 40 லட்சம் 50 லட்சம் கேட்கறாங்க, நான் ஜெயில இருந்துட்டு வரணும்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்லைங்க. நீங்க எப்பப்பெல்லாம் அவங்க வாரண்ட் போடுறாங்களோ அப்பப்பெல்லாம் ஒரு மாசம் நீங்க ஜெயில இருக்க மாதிரி இருக்கும். நீங்க கட்டுற வரைக்குமே ஜெயில இருக்க மாதிரி வந்துடும். அதனால இந்த மாதிரி கேசஸ்லாம் கரெக்டா நீங்க டீல் பண்ணுங்க. அவங்க இன்கம்லாம் வந்து கோர்ட்ல போய் ப்ரொடியூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா கோர்ட் வந்து உங்க சைடு அவங்க சைடு கேட்டு தான் தீர்ப்பு கொடுப்பாங்க. அந்த டைம்ல நீங்க கரெக்டா ப்ராப்பரான எவிடன்ஸை நீங்க சப்மிட் பண்ணுங்க. அது சப்மிட் பண்றது உங்களோட கடமை. ஸோ இதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. கடைசியா நீங்க என்கிட்ட இன்னொரு கொஸ்டினே என்கிட்ட கேட்கலாம், ப்ரோ என் வைஃப் இன்னொருத்தர் கூட இருக்காங்க ப்ரோ, தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க ப்ரோ, நான் கரெக்டா தான் இருக்கேன், தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன், நான் எதுக்கு ப்ரோ மெயின்டெனன்ஸ் இருக்கணும், அவங்க வந்து தப்பா தானே பண்றாங்க, அவங்க வந்து இப்போ என்ன ரிவெஞ்ச் எடுக்குது கேஸ்லாம் ஃபைல் பண்றாங்க, நான் எதுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, இதுதான் ப்ரோ நான் ஆல்ரெடி ஒன்று சொன்னேன் பார்த்தீங்கன்னா, நீங்க மெயின்டெனன்ஸ் ₹1 கூட கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸப்ஷன்லாம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த எக்ஸப்ஷன் தான் இது. உங்களோட வைஃப் யார் கூடனா அடல்ட்ரி செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் கூட யார் கூடனா இருந்தாங்கன்னா அதை நீங்க கோர்ட்ல சொல்லிட்டீங்கன்னா, கோர்ட்ல ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ₹1 கூட மெயின்டெனன்ஸ் கொடுக்க தேவையில்ல. ஆல்ரெடி இதுக்கு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்லாம் நிறையவே இருக்கு. ஹைகோர்ட்ல சில ஹைகோர்ட்ல வந்து இது சம்பந்தமா ஜட்மெண்ட்லாம் போட்டுருக்காங்க. செக்ஷன் 144 சப்செக்ஷன் 4 கிளியரா சொல்லுதுங்க, வைஃப் வந்து இன்னொருத்தவங்க கூட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்க ₹1 கூட மெயின்டெனன்ஸ் கொடுக்க தேவையில்ல சொல்லிட்டு கிளியரா சொல்லுது. ஸோ இந்த ரூலும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்க வைஃப் ஒன்னா வாழ்றீங்க, சம்மந்தமே இல்லாம ரீசனே இல்லாம உங்களை விட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கும் நீங்க ₹1 கூட கொடுக்க தேவையில்ல சொல்லிட்டு செக்ஷன் 144 சொல்லுது. 3 எக்ஸெப்ஷன் சொல்லியிருக்குங்க. ஒன்னு வந்து அடல்ட்ரி ரிலேஷன்ஷிப், செகண்ட் வந்து ரீசனே சஃபிஷியன்ட் ரீசனே இல்லாம சும்மாவே உங்களை விட்டு போயிட்டாங்கன்னா, இப்ப நிறைய இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் வீடியோஸ் எல்லாம் பாப்பீங்க, நீங்க சும்மாவே விட்டு போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைம்ல எல்லாம் நீங்க ₹1 கூட மெயின்டெனன்ஸ் கொடுக்க தேவையில்ல. இந்த சப்ஸ்கிரைப் 4 வந்து சொல்லுது. இந்த விஷயம் எல்லாம் நீங்க கோர்ட்ல சொன்னாவே உங்க வைஃப் போட்ட மெயின்டெனன்ஸ் கேஸ் கோர்ட் டிஸ்மிஸ் பண்றது நிறைய சான்சஸ் இருக்கு. அப்ப தேர்ட் விஷயம் என்ன என்ன கேட்டீங்கன்னா, நீங்களும் உங்க வைஃப் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மியூச்சுவல் கன்சர்னோட ஒன்னா இருந்து பிரிறீங்க. சோ 2 பேரும் மியூச்சுவல் கன்சர்னோட பெட்டிஷன் ஃபைல் பண்ணி டிவோர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்றீங்க. அந்த டைம்ல நீங்க மெயின்டெனன்ஸ் ₹1 கூட உங்க வைஃப் கொடுக்க தேவையில்ல. சோ இந்த 3 எக்ஸெப்ஷன் இருக்கு செக்ஷன் 144. ஒன்னு வந்து அடல்ட்ரி ரிலேஷன்ஷிப், செகண்ட் வந்து சம்பந்தமே இல்லாம விட்டு போறது, மூணாவது வந்து நீங்க 2 பேர் சேர்ந்து பிரியுது. சோ இந்த 3 காரணத்துக்கு நீங்க ₹1 கூட கொடுக்க தேவையில்ல. இது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே உங்களோட ரைட்ஸ். நீங்க கரெக்டா இருக்கும் போது இந்த விஷயத்தெல்லாம் நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணலாம். எப்படி ஒரு வைஃப் அவங்கள பாத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது ஹஸ்பண்ட் மெயின்டெனன்ஸ் கொடுக்க சொல்லிட்டு ஆர்டர் பாஸ் பண்றாங்களா, அதே மாதிரி நீங்க கரெக்டா இருக்கும்போது, நீங்க ஜென்யூனா இருக்கும்போது வைஃப் தப்பு பண்ணும்போது மெயின்டெனன்ஸ் நீங்க கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு அதே கோர்ட் சொல்லி தான் ஆகணும். அதுதான் ரூல். சரிங்களா? இது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோட பர்பஸ் இதுதாங்க. நிறைய உமன்ஸ் பாத்தீங்கன்னா 6 லட்சம் கூட 10 லட்சம் கூட சொல்லிட்டு ரீசெண்டா கர்நாடகா ஹைகோர்ட்ல பாத்தீங்கன்னா 6 லட்சம் கூட மெயின்டெனன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அந்த ஜட்ஜ் வந்து ரொம்ப ஆசா பேசியிருப்பாங்க. 6,16,300 per month. Does anybody spend this much? A single lady for herself? Oh, if she wants to spend, let her earn. Not on the husband. 6 லட்சம் வேணும்னா நீயே சம்பாரி, எதுக்கு ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கிற சொல்லிட்டு கேட்கிற மாதிரி அந்த விஷயத்தெல்லாம் கேட்டிருப்பாங்க. அந்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. அண்ட் இதே கர்நாடகா ஹைகோர்ட்ல வந்து 6 வாட்டி வந்து ஹஸ்பண்ட் கிட்ட மெயின்டெனன்ஸ் வாங்கிட்டு பிசினஸா பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் 7வது வாட்டி வந்து கோர்ட்ல அப்ரோச் பண்ணிருக்காங்க. அண்ட் கோர்ட் அதை கண்டிச்சிருக்காங்க. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்குது. சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் படி லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்ல கிளியரா சொல்லியிருக்காங்க, வைஃபோட ரீசனபிள் நீட்ஸ் தான் கன்சிடர் பண்ணணும் சொல்லிட்டு கிளியரா சொல்லியிருக்காங்க. நீங்க அதனால மெயின்டெனன்ஸ் கேஸ்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் நீங்க கரெக்டா சொல்லுங்க, ஜட்ஜி கிட்ட போய் சொல்லுங்க, உங்க அட்வொகேட் மூலமா சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எந்த
இன்னசென்ட் ஹஸ்பண்டும் சஃபர் ஆகக்கூடாது, அவங்களாம் கரெக்டா இருக்கணும். அதுக்காக தான் இந்த விஷயம். 40 லட்சம் பெடிஷன் மெயின்டெனன்ஸ் கேஸ் இப்ப நம்ம டீட்டெயிலா பார்த்துட்டோங்க. இப்ப இவரு வந்து இவங்க வைஃப் சொல்ற அலிகேஷன்லாம் உண்மையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் சொல்லிட்டு அதை பார்த்துலாம். முக்கியமான விஷயம் ஒன்று வந்துட்டேன். ஸோ ஜெயம் ரவி என்ன சொல்லியிருந்தார் பார்த்தீங்கன்னா, இதெல்லாமே மீடியாவில் இருக்கு, அதனால நான் சொல்றேன் இந்த விஷயத்த. அவங்க வைஃப் வந்து காசுலாம் எடுத்திருக்காங்க, காசே கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு ஒரு அலிகேஷன் வச்சிருக்காங்க. இதே விஷயத்த டிவோர்ஸ் பெட்டிஷன்ல கண்டிப்பா இவர் ஃபைல் பண்ணியிருப்பாரு. இந்த டைம்ல இந்த வைஃப் வந்து 40 lakhs கேட்கறதுனால இவங்களுக்கு தான் அது வீக்கா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இவர் காசு கேட்கறதா ஒரு அலிகேஷன் இருக்கு. இந்த டைம்ல இவங்க 40 lakhs per month மெயின்டெனன்ஸா வேணும்னு சொல்லிட்டு இவங்க பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்போது கண்டிப்பா கோர்ட் வந்து இதை சீரியஸா பார்க்கும். பார்க்கறது நீங்க என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாம், ப்ரோ இவர் வந்து போயிட்டார் ப்ரோ, இவரை வந்து கூப்பிட்டு வர்றதுக்காக தான் 40 lakhs per month வந்து இவங்க பெட்டிஷனா ஃபைல் பண்ணா நீங்க என்ன கேட்டீங்கன்னா நீங்க அந்த விஷயத்தை தான் தப்பு பண்றீங்க. ரூல் படி நம்ம இந்தியன் லா படி பாத்தீங்கன்னா வைஃப் ஹஸ்பண்ட் வந்து பிரச்சனை சம்மந்தம் இல்லாம ரீசன் பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் இருக்கு. அது என்ன பண்ண பாத்தீங்கன்னா கோர்ட் வந்து இது பெட்டிஷனை விசாரிச்சுட்டு ஹஸ்பண்ட் வைஃப் வந்து ரீசனே இல்லாம பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா சேர்ந்து வாழ சொல்லிட்டு பெட்டிஷன் ஃபைல் பண்றதா இந்த பெட்டிஷன். இந்த பெட்டிஷனை வந்து கோர்ட் கன்சிடர் பண்ணி சேர்ந்து வாழ சொல்லி ஆர்டர் பாஸ் பண்ணும். அந்த மாதிரி ஒரு பெட்டிஷன் இருக்கும்போது 40 lakhs per month போட்டீங்கன்னா கண்டிப்பா கோர்ட் வந்து உங்களை தப்பா தான் நினைக்கும். நார்மலா சில உமன்ஸ்லாம் மெயின்டெனன்ஸ் கேஸ்லாம் மிஸ்யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் கேஸ் மிஸ்யூஸ் பண்ற உமன்லாம் பார்க்கும்போது ஆக்டர் சம்மந்தா மாதிரி ஆட்கள் இருக்க உமன்ஸ்லாம் வந்து ரெஸ்பெக்ட் ரொம்பவே கூடுதுங்க. ஏன்னா எனக்கு மெயின்டெனன்ஸே வேணாம், எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம். ஸோ நான் லவ் தேடி தான் வந்தேன், எனக்கு காசுலாம் வேணாம், லவ் இல்லாத போது நான் என் வாழ்க்கையை வாழ்றேன், நீங்க உங்க வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு சம்மந்தா மாதிரி இருக்க பொண்ணுங்க வந்து ஒரு டிசிஷன் எடுக்கும்போது அவங்களெல்லாம் பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. ஏன்னா லைஃப் இதுதானேங்க, ஒன்னும் ஒரு லவ் தேடி போறீங்க, அந்த லவ் கிடைக்கும் போது சரி நீ சந்தோஷமா இருக்கு நானும் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு போறது தானே. அது இல்லாம நான் ரிவெஞ்ச் எடுப்பேன், நான் வந்து உன்னை பழி வாங்குவேன், நான் ஒன்னொருத்தவங்க கூட சொத்துவேன், நான் காசு போய் வாங்குவேன், நான் உன்கிட்ட வந்து லீகலா வந்து மெயின்டெனன்ஸ் மூலியமா காசு வாங்கணும்னு சொல்லிட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறது வந்து ரெண்டு பேருமே கடைசியா நல்லா இருக்கப்பா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்க பண்ணாதீங்க. நீங்க பொறுத்த வரைக்கும் வாழ விடு, அவ்வளவுதான். என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான். இப்போ இந்த டிவோர்ஸ் மெயின்டெனன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ இவங்க வைஃப் சொல்ற அலிகேஷன், இந்த வைஃப் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த தேர்ட் பர்சன் வந்தனால தான், ஜெயம் ரவி கூட இருக்க தேர்ட் பர்சன் வந்தனால தான் எங்களுக்கு டிவோர்ஸ் கான்செப்டே வருது. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இவர் டிவோர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டு அவங்க ஒன்னா சுத்துறாங்க பாருங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை பத்தி லீகலா பார்த்துலாம் வாங்க. ஏன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியும் சில பேர் வந்து டிவோர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டு ஒன்னொருத்தவங்க கூட வாழ ரெடி ஆயிட்டாங்கன்னா அதுக்கு என்ன லீகல் கான்சிக்வன்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்னா பார்த்துலாம் வாங்க. நம்ம இந்தியாவில் ஒரு ரூல் இருக்குங்க, நம்ம லீகலா மேரேஜ் பண்ணிட்ட பிறகு லீகலா தான் வெளியில வரணும். லீகலா டிவோர்ஸ் வாங்கிட்டா லீகலா வெளியில வரணும். அப்படி நம்ம லீகலா வெளியில வராம ஒன்னொருத்தவங்களை நம்ம மேரேஜ் பண்ணோம்னா புதுசா வந்த கிரிமினல் ஆக்ட் செக்ஷன் 82 படி நம்மளுக்கு 7 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை இருக்கு. இன்கேஸ் இந்த வைஃப் சொல்ற அலிகேஷன் உண்மையா இருந்துச்சுன்னா அவர் வந்து கல்யாணம் ஆகாம ஒன்னொருத்தவங்க கூட லிவிங் டுகெதர் இருந்தாலுமே மேரேஜா இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து 7 வருஷம் வரைக்கும் பனிஷ்மெண்ட் இருக்கு. ப்ரோ வெயிட் பண்ணு, இந்த ரூல் வந்து மேரேஜ் பண்றவங்களுக்கு தானே அப்ளிகபிள் ஆகும். ஒரு மேரேஜ் பண்ணிட்டு லீகலா டிவோர்ஸ் வாங்காம ஒன்னொருத்தவங்களை மேரேஜ் பண்றது தானே அப்ளிகபிள் ஆகும். நீ லிவிங் டுகெதர்க்கே சொல்றேன்னு என்ன கேட்டீங்கன்னா அந்த விஷயம் நான் சொல்லலைங்க, நிறைய ஹைகோர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, ஹைகோர்ட் ஜட்ஜஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. நீங்க ப்ராப்பரா லீகலா மேரேஜ் ஆயிட்ட பிறகு அது ப்ராப்பரா டிவோர்ஸ் வாங்கிட்டு தான் பிரியணும். அந்த டைம்ல நீங்க பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டு ஒன்னொருத்தவங்க கூட வந்து லிவிங் டுகெதர் இருந்தாவே அதே மேரேஜா கன்சிடர் பண்ணுவாங்க. அது பைகேமி அஃபென்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஹைகோர்ட் ஜட்ஜஸ் எல்லாம் இதை பத்தி சொல்லியிருக்காங்க. அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க இந்த வீடியோல கொடுக்குற பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதனால நீங்க லிவிங் டுகெதர் இருந்தாலுமே அது இட் அமௌண்ட்ஸ் டு மேரேஜ் தான். ஸோ அதனால பைகேமி அஃபென்ஸ் வந்து நீங்க ப்ராப்பரா டிவோர்ஸ் ஆகாம நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு 7 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை இருக்கு. இதெல்லாம் பார்த்து தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. அண்ட் அதே மாதிரி நீங்க வைஃப் வந்துட்டு நீங்க பர் மந்த் 40 lakhs வேணும், 50 lakhs வேணும், 60 lakhs வேணும் சொல்லிட்டு பெட்டிஷன் ஃபைல் பண்ணினா கோர்ட் உங்க மேல ஆக்ஷன் எடுக்குது நிறைய வாய்ப்பு இருக்கு. இதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்படுறவங்களுக்கு தான் ஜட்மெண்ட் ஃபேவரா கொடுக்கணும். அது பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி, யார் பாதிக்கப்பட்டு யார் உண்மையிலே அஃபெக்ட் இருக்கானோ அவங்களுக்கு தான் ஜட்மெண்ட் கொடுக்கணும். சோ இந்த மாதிரி லாவை மிஸ்யூஸ் பண்றவங்க எல்லாம் கண்டிப்பா ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கணும். ஆக்ஷன் எடுத்தா மட்டும் தான் என்ன இன்னசென்ட் பீப்புளும் அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. லாஸ்டா நம்ம ஒரே ஒரு வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிடலாங்க. டிவோர்ஸ் 5 கோடி அலுமினி தான் உன் ஒய்ஃப்க்கு. பட் ஏன்? ஏன்னா உனக்கு டிவோர்ஸ் ஆயிருக்கு. பட் அலுமி வந்து எங்களுக்கு ஒரு குழந்தை இருந்திருக்கணும், ஒய்ஃப் கேப்பபிள் இல்ல, சம்பாதிக்க முடியல அப்படின்னா தான் தரணும். அவ நல்லா இருக்கா, அவளுக்கு ஒரு கரியர் இருக்கு, அவளுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு, எங்களுக்கு குழந்தை கூட இல்ல. ஆனா குடு. பட் ஏன்? ஏன்னா நீ பையன். இது பார்ஷியாலிட்டி இல்ல, அது அவளோட ரைட்ஸ். எப்படி? ஏன்னா அவ பொண்ணு. நம்ம நாட்டுல பொண்ணுங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. பட் பசங்க எங்களுக்கு வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டு ஒரு கரியரை கிரியேட் பண்ணி இவ்வளவு சம்பாரிச்சு சந்தோஷமா இருக்கலாம்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவ லைஃப் லாங் இருப்பான்னு நினைச்சா அவ விட்டு போறா, டைவர்ஸ் கேக்குறா, அதுக்கப்புறம் காசும் நாங்க தான் கொடுக்கணும். தப்பாதான் இருக்கு. ஆனா உடனே கொடு, இப்பவே கொடு, சீக்கிரம் கொடு. So taking dowry is wrong, taking alimony is right. இந்த வீடியோ ரொம்பவே சூப்பரா பண்ணிருப்பாங்க. அண்ட் இந்த வீடியோ நம்ம பார்க்கும்போது ஸோ அன்ஃபேரா தான் தெரியும். சட்டத்தில் சில விஷயம்லாம் அன்ஃபேரா தான் இருக்கு.
ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்டு உமன்ஸ்லாம் லாவை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இதை கண்ட்ரோல் பண்ற மாதிரி லாவை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ஆல்ரெடி ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா ஒன்றுமோ சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு ப்ராப்பரா நியூட்ரல் லாவை கொண்டு வராம இருக்காங்க. ஸோ யார் யாரெல்லாம் விக்டிம் இருக்காங்களோ அவங்களுக்கு சப்போர்ட்டிவா லாவை கொண்டு வரணும். இந்த மாதிரி சில அன்ஃபேர் விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கும்போது டிசப்பாயின்மெண்ட் ஆகும், சேட் ஆகும். ஸோ நீங்களும் ஆவீங்க. அப்போல்லாம் எனக்கு ஒரு விஷயம் மோட்டிவேட் பண்ணுவாங்க. நான் கேஎஸ் அகாடமி படிக்கும் போது, சார்ட்டர் அக்கௌண்ட் படிக்கும் போது கேஎஸ் அகாடமியில் சரவண சார் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. இந்த மாதிரி அன்ஃபேர்னஸ்லாம் சில விஷயத்த நீ பார்த்தனா அதை பத்தி நீ புலம்புறதோட, அதை பத்தி நீ தப்பா பேசுறதோட, நீ அது சரியில்லை இது சரியில்லை சொல்றதுனால எந்த விஷயமும் சேஞ்ச் ஆகாது. நீ ப்ராப்பரா ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிட்டு லா மேக்கர் ஆயிட்டு அன்ஃபேர்னஸா லா இருக்கிறது எல்லாமே ஃபேர்னஸ் ஆக்கு. ஸோ மக்களுக்கு நல்ல விஷயத்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சொன்னாரு. எனக்கு மோட்டிவேட்டா இருந்துச்சு. இந்த விஷயம் உங்களுக்கு மோட்டிவேட்டரா இருக்கும். இன் கேஸ் பாக்குற நீங்க ஒரு லா மேக்கரா இருந்தீங்கன்னா இந்த மெயின்டெனன்ஸ்க்காக ப்ராப்பரா எப்படி லா கொண்டு வருவீங்க, எந்தெந்த விஷயத்தெல்லாம் நீங்க சேஞ்ச் பண்ணுவீங்க, அதை பத்தி உங்களோட கருத்தை கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்குலாம் ஷேர் பண்ணிருங்க. அண்ட் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் இந்த மாதிரி லீகல் இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க தெரிய வரும். நான் வேற ஏதாவது டாபிக் பத்தி பேசணும்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இது மோஸ்டா லைக் வருது, இது சொசைட்டி நீடர் இருக்கா, நான் ப்ரிப்பேர் பண்ணி சொல்றேன். பெட்டர் சிட்டிசன் பெட்டர் நேஷன். Thank you for watching this video. Have a good day. அடுத்த வீடியோல பார்ப்போம். பை பை.